ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிறோம். அதை பாத்திரத்தில் போட்டுடலாம். 100 ml தண்ணி வச்சுருக்கோம், அதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நாம் கடல மாவு அதே கப்பால் ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் நாம் இந்த ஒரு கப்பு மாவை எடுத்து இதால் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம். 1/4 kg இருக்குங்க. அதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதுக்கு எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் பதில் மஞ்சத்தூளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பக்குவத்தில் நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தோசை மாவு ரேஞ்சிலேயே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி இது பண்ணிக்குவோம். நல்ல சர்க்கரை உருகிடுச்சுங்க. கம்பி பதத்துக்கும் வந்துடுச்சுங்க. நாம் ஒத்த கம்பி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பி பதம். சூடாக இருக்குங்க, அதனால் இதுதான் கம்பி பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி மாவு கரைச்சிச்சோம். நம்ம தோசை மாவு பக்கத்தில் கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரைச்சிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் காஞ்சிச்சுங்க. நாம் பூந்தி விட்டுடலாம். முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முத்து முத்தாக இருக்குங்க. ஃபுல்லாக முறுமுறுன்னு காரா கொஞ்சம் பேர் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு முன்னே சாஃப்டாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நாம் எடுத்துடலாம். ஒரு பாவில் நம்ம போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2வது முறை நம்ம போட்டிருக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுனது பூந்தியை இதில் எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதில் ஊறுதுங்க. இப்போ நாம் இதில் போட்டிருக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாதாமும் முந்திரியை தான் போட போகிறோம். கிரேப்ஸ் போடலைங்க. நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், முந்திரியை பாதாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதை அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு தங்கரால் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதை நம்ம போட்டுக்கணும். இப்போது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ லட்டு சைஸில் பிடிச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லட்டு பிடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம நல்ல சாஃப்டான லட்டு தயார். நல்ல ஜூஸியாக சாஃப்டாக நாமளே செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 200 கிராம் மாவில் 15 லட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையாக சாஃப்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நாமளே எளிய முறையில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு கலர் நம்ம மஞ்சத்தூளே நம்ம போட்டிருக்கோங்க. அதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.